ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் லாஸ் ஏஞ்சல்ஸில் இர்வினில் இருக்கிற அக்ஷர்தாம் சுவாமி நாராயண் டெம்பிளுக்கு உங்களை அழிச்சுன்னு போகிறேன். நான் பார்த்ததை உங்களுக்கும் காமிக்கலாம், என்னுடைய அனுபவத்தை சொல்லலாம்னு. இதுக்கு முன்னாடி டெல்லியில் பார்த்துருக்கேன். இப்போ நியூ ஜெர்சியில் வரத்துக்கு முன்னாடி இதுதான் ரொம்ப பெரிய கோவிலாக இருந்தது தான் யூஎஸில். இதை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். போனதுனால எனக்கு பார்க்கன்னு இருந்தது. இதில் என்ன ஸ்பெஷல்னால், இந்த கோவில் எப்படி பில்ட் பண்ணான்னு காமிக்கிறதுக்காக தான். அது கோவிலுக்குள்ளே அனுமதி இல்லை. இந்த கோவில் கட்டுறதுக்கு எக்கச்சக்க எதிர்ப்பான். ஆனால் அவள் அது எல்லாத்தையும் மீறி எப்படியோ இதனால் டூரிஸ்ட் எல்லாம் அதிகமாகும், இன்னும் நிறையா பேர் இந்த இடத்துல வசிப்பா அப்படிலாம் சொல்லி அப்படி இல்லாமல் பண்ணி பர்மிஷன் வாங்கி இதை கட்ட ஆரம்பிச்சிருக்காப்புல இருக்குது. அது இது பாருங்க, இது ஹியூஜ் லோட்டஸ் ஃபவுண்டன். இது ராத்திரி வேளையில் தான் கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குமா. பகலில் இப்போ கோவிலுக்கு போகிறோம், உள்ளுக்குள்ளே கேமரா அனுமதி இல்லை, அதனால் உள்ளே வச்சுவிட்டேன். அதனால் கோவிலுக்குள்ளே வேலைப்பாடெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இங்கே இந்த ஆர்கிடெக்ட் ஒரு இதை வச்சுருக்கான், ஷோரூம் மாதிரி. அங்கே ஒரு பெரிய ஸ்க்ரீனில் எப்படி பில்ட் பண்ணினான்னு காமிக்கிறா. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஏன்னா எவ்வளோ மெனக்கட்டிருக்கா, எத்தனை திறமையானவர்கள்லாம் நம்ம கிட்டே இருக்கா அப்படின்னு காமிக்கிறதுக்கு. இப்போ பாருங்கோ, அது எப்படி பில்ட் பண்ணினான்னு. அதாவது எர்த்குவேக்லாம் வரும் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எர்த்குவேக் வந்தால் கூட இது ஒன்றும் ஆகாது அப்படின்னு அவள் நிரூபிச்சிருக்கா. இந்த கீழே பெரிய லாடு அசைஞ்சு கொடுக்குற மாதிரியான ஒரு லாடை வச்சு கீழ் முழுக்க இது மாதிரி பில்ட் பண்ணியிருக்கா. இது என்ன ஆகும்னா, அப்படியே எர்த்குவேக் வந்ததுன்னா இப்படி ஷேக் ஆகும், அவ்வளோதான். ஆனால் கட்டடத்துக்கு எந்த பாதிப்பும் வராது. அதெல்லாம் எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதெல்லாம் இந்த மாதிரி லேசாக அப்படி இப்படி ஷேக் ஆகும், அந்த லெவலுக்கு அவள் இதை பில்ட் பண்ணியிருக்கா. அப்படி இந்த மாதிரி ஆறுது பாருங்க. அது என்ன ஒரு இது பாருங்க, கடவுளுடைய சிருஷ்டி. எல்லோரும் நம்ம அப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் கோயிலை விட்டு வெளில வந்தாச்சு. இப்போ இதை பார்த்துட்டு இதை தான் உங்களுக்கு காமிக்கலான்னுட்டோம். எவ்வளோ பெரிய இடம், எவ்வளோ மெனக்கடல், எத்தனை பேர் எவ்வளோ மாதக்கணக்காக வேலை பண்ணி இந்த கோவிலை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அங்கேயே சாப்பிட்றதுக்கும் ஒரு இடம் இருக்குது, அங்கே போயிருந்தோம். அங்கே போய் எல்லாமே கிடைக்கிறது, எல்லாமே. எதுவும் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் கிடையாது. சூப்பர் டேஸ்ட்டு, நல்ல அனுபவம்.